விதிமுறைகளை மீறி சாலை ஓரங்களில் வைக்கப்பட்டுள்ள விளம்பர பலகைகள் வைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து மாநகர காவல்துறை ஆணையர் மற்றும் மாநகராட்சி ஆணையர் மீதும் வழக்கு தொடர இருப்பதாக டிராபிக் ராமசாமி தெரிவித்துள்ளார். சாலை விதிகளை பொதுமக்கள் கடைபிடிப்பதற்காக அரசு மற்றும் சமூக அமைப்புகளும் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. இதற்கு அதிக பலன் கிடைப்பதில்லை என்று சில தனியார் அமைப்புகள் தானே முன்வந்து விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றது. தமிழ்நாடு சமூக சேவை அமைப்பின் சார்பாக சென்னை, சேலம், நாமக்கல் ஆகிய பகுதிகளில் சாலை ஓரங்களில் உள்ள விளம்பர பலகையை அகற்றியும் வாகனத்தில் சாலை விதிகளை எழுதி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதைத் தொடர்ந்து கோவை அவினாசி சாலையின் நடுவே அதிக விளம்பர பலகைகள் வைக்கப்படுவதாக பொதுமக்கள் இந்த அமைப்பினரிடம் புகார் கூறியிருந்ததாக அமைப்பின் தலைவர் டிராபிக் ராமசாமி இன்று காவல்துறை ஆணையர் சைலேந்திர பாபு மற்றும் மாநகராட்சி ஆணையர் அன்சுல் மிஸ்ராவையும் சந்தித்து பேசினார். சாலையோரங்களில் விளம்பர பலகைகள் வைக்கப்பட்டுள்ளதை கண்டுகொள்ளாமல் இருந்த மாநகராட்சி ஆணையர் மீதும் காவல்துறை ஆணையர் மீதும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர இருப்பதாக டிராபிக் ராமசாமி கூறினார். 3 வருஷம் ஜெயில் தண்டனை இல்ல 10,000 ரூபாய் யார் வைக்கிறானோ அவங்க பேர் நீங்க போட போறீங்களா கேட்பது முடிச்சாரு ஒன்றும் பண்ண முடியல அப்படின்ற போது நாளை கண்டிப்பா கண்டெம்ட் போட போறோம் உங்க பேர்ல அப்படின்னு SMS அனுப்பிச்சிட்டேன். நாளைக்கு கண்டெம்ட் சென்னையில ஒரு வழக்கு வருது, முடிவுக்கு வருது. அப்போ கோயம்புத்தூர் கமிஷனர் 2 கமிஷனர் மேலே நான் கண்டெம்ட் போட போறேன், கொடுக்க போறேன். சாலை விதிகளை கடைபிடிக்க தமிழ்நாடு முழுவதும் இந்த பிரச்சார வாகனம் செல்ல இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை காவல்துறை ஆணையாளர் சைலேந்திர பாபு பார்வையிட்டார்.